தேவமலை என்பது மலையடிவாரத்தில் அமைந்த ஒரு சிறிய கிராமம். அங்கு காலை கோழியின் குரலும் மாலைக்கோவில் மணியின் ஒலியும் வாழ்க்கையின் நேரத்தை அளந்தன. அந்த ஊரில் பிறந்தவள் மீரா. அவள் அதிகம் பேசாதவள். ஆனால் அவளின் கண்களில் எப்போதும் ஏதோ ஒரு தேடல் இருந்தது. உலகத்தை அவள் வார்த்தைகளால் அல்ல, மனதின் ஆழத்தால் உணர்ந்தாள். அவளின் அப்பா சுந்தரம் ஒரு ஆசிரியர். நேர்மை, ஒழுக்கம், கடமை என்பவை அவரது வாழ்வின் அடிப்படை. அம்மா லட்சுமி வீட்டின் அமைதியாக இருந்தார். மீராவுக்கு மிகவும் பிடித்த இடம் ஊரின் பின்புறம் இருந்த பழைய ஆலமரம். பள்ளி முடிந்ததும் அவள் அங்கு அமர்ந்து புத்தகங்களை படிப்பாள். சில நேரம் எழுதுவாள். எழுதுவது அவளுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளுக்கு ஓர் வடிகால். 10ஆம் வகுப்பு முடிந்ததும் அப்பா அவளை நகரத்திற்கு மேல் படிப்புக்காக அனுப்ப முடிவு செய்தார். தேவமலையை விட்டுச் செல்ல வேண்டுமென்பது அவளுக்கு சந்தோஷமும் பயமும் கலந்த உணர்வை ஏற்படுத்தியது. நகர வாழ்க்கை மீராவுக்கு புதிதாக இருந்தது. சத்தமும் வேகமும் நிறைந்த அந்த உலகத்தில் அவள் தனிமையாகவே இருந்தாள். கல்லூரியில் ஒரு நாள் அரவிந்தை சந்தித்தாள். அவன் பேசும் விதமும் மற்றவர்களை கவனமாகக் கேட்கும் பண்பும் அவளை ஈர்த்தது. அவன் மீராவிடம் அவள் எழுதுவது பற்றி கேட்டபோது, "என்னையே எழுதுறேன்" என்று சொன்னாள். அந்த நாளிலிருந்து அவர்களுக்குள் நட்பு உருவானது. அந்த நட்பு மெதுவாக புரிதலாகவும் சொல்ல முடியாத அமைதியான காதலாகவும் மாறியது. ஆனால் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது. ஒருநாள் வீட்டிலிருந்து வந்த அழைப்பில் அப்பா உடல்நலக் குறைவாக இருப்பது தெரிய வந்தது. மீரா உடனே தேவமலைக்கு திரும்பினாள். மருத்துவமனையும் கவலையும் நிறைந்த நாட்கள் அவளை உள்ளுக்குள் மாற்றின. அரவிந்த் அவளை பார்க்க வரலாமா என்று கேட்டபோது அவள் தனியாக இருக்க விரும்புவதாக சொன்னாள். அவன் புரிந்து கொண்டதாக நினைத்தாலும் அந்த இடைவெளி மெதுவாக பெரிதானது. மாதங்கள் கடந்தன. அப்பா உடல்நலம் தேறினார். மீரா மீண்டும் நகரத்துக்குச் சென்றாள். ஆனால் அங்கு அரவிந்துக்கில்லை. அவன் எந்த செய்தியும் சொல்லாமல் வெளிநாடு சென்றிருந்தான். அந்த இரவு மீரா ஆலமரத்தின் நிழலும் வெளிச்சமும் கலந்த நினைவுகளை நினைத்து தனிமையில் மூழ்கினாள். ஆண்டுகள் கழிந்தன. மீரா இன்று ஒரு பிரபல எழுத்தாளர். அவளின் முதல் புத்தகம் நிழலும் வெளிச்சமும் என்று வெளிவந்தது. புத்தக வெளியீட்டு விழாவில் அரவிந்த் அவள் முன் நின்றான். அவன் கையில் புத்தகமும் கண்களில் ஈரமும் இருந்தது. கதையில் வரும் மீரா அவளே என்று சொன்னபோது அவள், "ஆமா, ஆனால் அந்த அரவிந்த் போயிட்டான்" என்று அமைதியாக பதிலளித்தாள். அவன், "சில நேரம் போவது தவறு இல்லை, திரும்ப வருவதுதான் முக்கியம்" என்று சொன்னான். அன்றிரவு தேவமலையின் ஆலமரம் இன்னும் அதேபடி நின்று கொண்டிருந்தது. நிழலும் வெளிச்சமும் ஒன்றாக கலந்திருந்தது. வாழ்க்கையும் அப்படித்தான் என்று மீரா உணர்ந்தாள்.